மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா என்ன, இதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது? எஸ்ஐபி, லம்சம், கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட், இதில் எது பெஸ்ட்டு? இதில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பணம் நிறைய சம்பாதிக்கிறது? அது மட்டும் இல்லாமல் பிகினராக இருக்கீங்க, நீங்கள் பண்ணக்கூடாத தவறுகள் என்னென்ன அண்ட் நீங்கள் பண்ண வேண்டிய மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்ன, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும்னா நீங்கள் ஓட்டிட்டு போவீங்க. ஒருவேளை உங்களுக்கு டிரைவிங் தெரியலைன்னு வைங்க, ஆனால் கார் இருக்குது, அப்போ என்ன பண்ணுவீங்க? டிரைவரை போட்டு நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும், சரிதானே? அதே போல தான் வளர்ந்து வர்ற ஒரு கம்பெனி, டாடா, HDFCன்னு எது வேணா இருக்கலாம். அந்த மாதிரி வளர்ந்து வர கம்பெனிஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஃபண்ட் தேவைப்படும். அப்போ மக்கள்கிட்ட மார்க்கெட் மூலமாக வருவாங்க. ஸோ மக்களும் ஷேர்ஸை வாங்குறாங்க. இப்போ இந்த கம்பெனிஸ் ப்ராஃபிட்டில் போனாலும் சரி, நஷ்டத்தில் போனாலும் சரி, வாங்கின அந்த மக்களுக்கும் பங்கு இருக்குது. ஸோ ஒரு கம்பெனி எந்த டைமில் மேலே இருக்கும், எப்போ டவுனில் இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற தாட்டில் ஏதோ ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். இதனால தான் AMC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிப்பான், ICICI, HDFC, டாடா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் மக்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஃபண்டாக கிரியேட் பண்ணுறாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். இதை மேனேஜ் பண்ண ஒருத்தரை அலாட் பண்ணுறாங்க. அவங்க தான் ஃபண்ட் மேனேஜர். இவர் தான் எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எது ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி ஒரே இடமா இல்லாமல் வேறு வேறு செக்டாரில் பிரித்து உங்கள் பணத்தை போடுவாங்க. ஒன்று டவுனில் போனாலும் இன்னொன்று அப்பில் இருக்கும். ஸோ ரிஸ்க்கும் கம்மி. ஒவ்வொரு ஃபண்டாக நம்ம அனலைஸ் பண்ண தேவையே இருக்காது. சரியான மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணினா போதும். ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுமே ஒன்று தான். ஸ்டாக்ஸுங்கிறது தனியாக ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறது. மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜர் பணத்தை பல செக்டார்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸில் பிரித்து போடுவாங்க. அவ்வளோதான். பேருக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குவீங்க, பட் இன்டர்னலாக பார்த்தா உங்கள் பணம் பல கம்பெனியோட செக்டாரில் பிரிஞ்சு டெபாசிட் ஆகிருக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன டைப் இருக்குது? 4 டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்விட்டி, அதாவது டைரக்டாக கம்பெனி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, இதுதான் ஈக்விட்டி. இதுலேயும் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு 3 டைப் இருக்குது. நான் பணம் போட்டுகிட்டே இருக்க போகிறேன், 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்கிறத பற்றி நான் யோசிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஈக்விட்டியை சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இதில் ரிஸ்க் கம்மியாக இருக்கும், ரிட்டர்ன்ஸும் நல்லா கிடைக்கும். செகண்ட் ஒன் டெப்ட் ஃபண்ட், பாண்ட்ஸ் மாதிரியான கடன் பத்திரங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இதில் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட எவ்வளோ நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இதுலேயும் 3 டைப் இருக்குது. லிக்விட் ஃபண்ட், இன்கம் ஃபண்ட் அண்ட் கில்ட் ஃபண்ட். 0 to 3 வருஷத்துக்குள்ள எடுத்துருவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க டெப்ட் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலாம். ரிஸ்க் கம்மி, ரிட்டர்ன்ஸும் நல்லா கிடைக்கும். மூணாவது ஹைபிரிட் ஃபண்ட். ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இந்த ரெண்டுலையும் மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது தான் இந்த ஹைபிரிட் ஃபண்ட். 3 to 5 வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிகினருங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்களே நல்ல ஃபண்டா பார்த்து சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. லாஸ்ட்ல உங்களுக்கான ஆன்சர் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபண்ட்ல நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு கேட்டா, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணவும் 2 மெத்தட் இருக்கு. ஒன்று டைரக்ட் ஆப் மூலமா, ரெண்டாவது ரெகுலர். இப்போ டைரக்ட் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் டைரக்டா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. நான் இதைத்தான் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஜெராதா, ஏஞ்சல் ஒன், க்ரோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. நீங்க அதுல எது உங்களுக்கு பெட்டரா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப் எல்லாம் திடீர்னு க்ளோஸ் ஆகிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு சில பேர் பயப்படுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே NSDL, CDSL இதுல உங்களோட ஷேர்ஸ் கவுண்ட் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும். ஸோ பயப்பட தேவையில்லை, உங்க காசு எங்கேயுமே போகாது. ஓகே, எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இதுக்கும் 2 மெத்தட் இருக்கு. SIP, லம்சம். SIPனா என்னன்னா ரெகுலரா சிஸ்டமேட்டிக்கா அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டே வர்றது. டெய்லியோ இல்ல மாசமோ ரெகுலரா இன்வெஸ்ட் பண்றது. இப்போ லம்சம் அப்படின்னா ஒரே டைமில் ஒரு பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லையா, எப்பப்போ உங்கள் கையில் காசு இருக்கோ அப்பப்போ மட்டும் போடுறது தான் இந்த லம்சம். இந்த 2 மெத்தடில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி. மாத சம்பளம் வர வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன், மாதம் 1லேருந்து 5 தேதிக்குள்ளே எனக்கு பணம் அக்கௌண்ட்டில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க SIPயை சூஸ் பண்ணிக்கலாம், பெட்டராக இருக்கும். இதுவே பிஸ்னஸ் பர்சன்ஸ் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கையில் காசு இருக்கும்போது போட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க லம்சம்மை சூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரை SIP பெட்டர்னு நான் சொல்லுவேன். எக்ஸாம்பிளுக்கு மந்த்லி 1000 ரூபாய் அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு 12% இன்ட்ரெஸ்ட்ல ரெகுலரா SIP போட்டுட்டே வந்தா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட் 1,20,000 இருக்கும். கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் 1,12,339 ரூபா. இதெல்லாம் சேர்த்து ஃபைனலா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 2,32,339 ரூபா கிடைக்கும் 10 வருஷத்துல. இதுலயே ஸ்டெப் அப் SIPன்னு ஒன்று இருக்கு. அதாவது வருஷம் 5% to 10% SIP அமௌண்ட்லேயே இன்க்ரீஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா வருஷம் SIP அமௌண்ட்டும் ஏறிக்கிட்டே இருக்கும். இது மூலமா உங்களோட
இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ உங்களுக்கே தெரியாமல் அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ இதில் என்னென்ன மித்ஸ் இருக்குன்னு தெரியுமா? மியூச்சுவல் ஃபண்ட்னாவே ரிச் பீப்புளுக்கு மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இது தவறான எண்ணம். ஆக்சுவலாக அப்படியெல்லாம் இல்லை. தினக்கூலி வாங்குறவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். 1000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. 100 ரூபாயிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஃபண்டா அப்படின்னு அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ரெண்டாவது, கோல்டு எஃப்டியை விட மியூச்சுவல் ஃபண்டு தான் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா இது மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பொறுத்து தான் நடக்கும். இது ஒரு லாங் டேர்முக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் தான். இதை டெய்லி மானிட்டர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 3 மந்த் ஒரு 6 மந்த்துக்கு ஒரு தடவை ட்ராக் பண்ணினா போதும். சரி, பிகினர்ஸ் இதில் பண்ணுற தப்பு என்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ண நான் ரெடி ஆகிட்டேன், பிகினர் பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை மட்டுமே பார்த்து ஃபண்டை டிசைட் பண்ணுறது. லாஸ்ட் இயர் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, ஸோ இதை வாங்க வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதும் தப்பு தான். இல்லை போன வருஷம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் தப்பு தான். ரெண்டாவது, கோல் செட் பண்ணாமல் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது. ஒரு 5 வருஷத்தில் கார் வாங்கணும், 10 வருஷத்தில் வீடு கட்டணும், இல்லை சில்ட்ரனோட காலேஜ் ஃபீஸ்க்காக அப்படின்னு ஏதாவது ஒரு லாங் டேர்ம் கோலை செட் பண்ணி அதுக்கப்புறம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் சரியான விஷயம். மூணாவது, மார்க்கெட் பார்த்து பயப்படுறது. மார்க்கெட் திடீர்னு கிராஷ் ஆகுதுன்னா பயந்துட்டு உடனே எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா போட்ட காசை எடுத்துருவாங்க. லாங் டேர்முக்கு பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுனா வெயிட் பண்ணணும். ஓடுற ட்ரெயின்லேருந்து டக்குன்னு குதிக்கிற மாதிரி குதிக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு, தங்கத்தோட விலை குறைஞ்சா இருக்கிற தங்கத்தை கொண்டு போய் வித்துருவோமா, இல்லை இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தங்கம் வாங்குவோமா? வாங்குவோம் இல்லையா? அதே போல தான். 4th ஒன், நீங்கள் வாங்க நினைக்கிற ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பார்க்கணும். ஃபண்டை வாங்குறீங்கன்னா டைரெக்டாக வாங்குறீங்களா, இல்லை ஃபண்ட் மேனேஜர் மூலமாக வாங்குறீங்களா, கமிஷன் எவ்வளோ வரும், ஃபண்டை சேல் பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ கமிஷன் கட்ட வேண்டி வரும், இது எல்லாமே பார்த்து அனலைஸ் பண்ணி தான் நம்ம வாங்கணும். அடுத்து, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதும் விற்கிறதும் ரெண்டுக்குமே டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம். மார்னிங் 9 to 2 வாங்குறீங்க அப்படின்னா இன்னைத்த கணக்கில் வரும். இதே 2 மணிலேருந்து 3 மணிக்கு மேலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது அடுத்த நாள் கணக்கில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு, டைவர்சிஃபை அப்படிங்கிற பேரில் 10-15 மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு ட்ராக் பண்ணணும்னு நினைக்காம ஒரு 4-5 பெஸ்ட்டான மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு ட்ராக் பண்ணுங்க. நான் பிகினராக இருக்கேன், எனக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சில பேர் நினைப்பீங்கல்ல, அவங்களுக்காக தான் இதோ நிஃப்டி 50, சென்செக்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ராக் பண்ணி பார்த்து பழகிக்கலாம். நிஃப்டி 50னா மார்க்கெட்டில் இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் தான் இதில் இருக்கும். ஸோ இந்த கம்பெனிஸ் வளருதுன்னா ஆப்வியஸ்லி இதோட ரிட்டர்ன்ஸும் நல்லா இருக்கும். ஸோ எந்த ஃபண்டை எடுத்தாலும் சரி, உங்களோட பர்சனல் ரிஸ்கில் அனலைஸ் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஃப்யூச்சர் க்ரோத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபண்டில் நீங்கள் பணத்தை போடுங்க. யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னு கண்ணை மூடிட்டு போடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.